மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்டிலே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்டிலே, இயேசுவின் மகா அன்பிலே அதில் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் இயேசுவே, இயேசுவின் மகா அன்பிலே அதிகாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசன் என்று கல்லிடாமலே ஈசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசன் என்று மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிலே அதிகாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, சொல்லுவோமா எல்லாரும், இயேசுவே, இயேசுவின் மகா அன்பே இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் உள்ளத்தால வரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, உள்ளத்தால வரை தள்ளினோ தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் இயேசுவே, இயேசுவின் மகா சொல்லுவோமா, அன்பின் ஆழம் அறிய முடியுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, ஆவியாளங்கள் பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க, பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க, இயேசுவின் மகா எல்லாரும் சொல்லும் அவர் அன்பு அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, நியாய வீதி மதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லதே, நியாய வீதி அன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லது, இயேசுவே, இயேசுவின் மகா அதிகாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின பயமதை
சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலும் ஒழியாதே, பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலும் ஒழியாதே, ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, ஈசன் என்று தள்ளிடாமலே ஈசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, ஈசன் என்று தள்ளிடாமலே என்னை தள்ளிடாமலே ஈசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் மகா ஆண்டவருடைய அன்பு அதன் ஆழத்தை அறிய முடியாது, அதற்கு அளவில்லாத ஒரு அன்பையா, அந்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்ல. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின மாறிடாயன் மானேஸ்வரே, மாறாதவர் அந்த நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே தானுதேயும் கல்வாரி சிலுவை மீதிலே தானுதேயும் இயேசுவின் மகா அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் மகா அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம். ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள் யாரு? அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் ஆழத்தின் உயரத்தை அறிந்தவர்கள் எவருமே இல்லை. அந்த அளவுக்கு உங்களை என்னை அவர் நேசிக்கிறவர். அன்பிலே அதின் ஆழம், ஓ இதற்கின ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கள் படித்து இயேசுவின் மகா அன்பிலே
அதினாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. பாடுங்க. இதற்கிணை ஏதும் சொல்லுங்களேன். இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. ஏதர் ஆண்டவருடைய அன்புக்கு இணை எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவரை பாருங்க, அவர் யாரெல்லாம் நேசிச்சார் அப்படின்னா அடிச்சவனை நேசிச்சாருங்க. அவரை சிலுவையில கொண்டு போய் அடிச்சவங்களை நேசிச்சாருங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னவங்களை நேசிச்சாரு. அவர் மேல பழி போட்டவங்களை நேசிச்சாரு. அவர் அற்பமா நினைச்சவங்களை அவர் நேசிச்சாரு. அவர் தலையில முள்முடி சூட்டினவங்களை அவர் நேசிச்சாரு. வாரினால அடிச்சவங்களை அவர் நேசிச்சாரு. பாவம் செய்கிற ஒவ்வொருவனையும் அவர் நேசிக்கிறார் ஐயா. பாவம் செய்கிற ஒவ்வொருவனையும் அவர் நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னா நீங்களும் நான் ஆராதிக்க நம்முடைய தெய்வம் தான். பாவிகளை நேசிக்கிறவர் அவர். பாவிக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. பாவிய நேசிக்கிறவர் அவர் அல்லவா? வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கிறபடி அவர் இந்த பூமியில மனிதனா இறங்கி வந்தாரு. நம்ம பாவத்தெல்லாம் அவர் கழுவிருக்கிறாரு. நம்ம பாவத்துக்காக அவர் சிலுவையில பலியாடாரு. நாம செய்த தவறுக்காக அவர் சிலுவையில பலியாடாரு. நான் செய்த குற்றங்களுக்காக என் தேவன் பலி செலுத்தியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே அவர் சிலுவையில சிந்தினாரே. அவருடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்ல. அன்பு சகோதரா சகோதரியே, உனக்காக ஒரு தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உனக்காக ஒரு தேவன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. அவர் அன்பு எவ்வளவு உயர்ந்தது. அவரை போல ஒரு அன்புள்ளவர் இல்லைங்க. அவர் அன்பை புரிஞ்சுக்கோ. அவர் உன் மேல வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பு. அதனாலதான் ஆண்டவர் மனுஷன் மேல வைத்த அன்பினாலதான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து பூமியில அன்பு கூர்ந்தார் ஐயா. ஒரே பேரான குமாரனை பூமியில கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதோ உள்ளத்தால வரை தள்ளினோ தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதோ ஆண்டவர் அன்புக்கு இணை எதுவும் இல்லை. ஒரு தப்பு செஞ்சா நாம யாரையும் மன்னிக்க மாட்டோம். ஒரு தப்பு செய்யறத பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மன்னிக்கிற இருதயம் இருக்காது பாருங்க. ஆனா நாம எவ்வளவு தப்பு செய்தாலும் நம்மை மன்னிக்கிற தேவன் அவர்தான். தப்ப உணர்ந்து ஆண்டவரே அவர் பாதத்துல போய் விழும்போது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தெய்வம் அவர் மாத்திரம்தான். அந்த அன்பை அளந்து பார்க்க முடியாது. அந்த அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் கிடையாது. அவருடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த பூமியில எங்க போனாலும் கிடைக்காது. ஏன்னா அவர் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறாரு. அதுக்காகத்தான் உன் மேல அன்பு வச்சதுனால தான் அவர் உனக்காக சிலுவையை சுமந்தார். நீ வாழணுங்கிறதுக்காக அவர் செத்தாரு. நீங்க வாழணும் என்பதற்காக, நான் வாழ வேண்டும் என்பதற்காக என் தேவன் சிலுவையில ரத்தம் சிந்தினாரே. ஹல்லேலூயா. கைகளை நல்லா தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த நாள்
சபை ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நாள். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை நம்முடைய பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். இயேசுவின் மகா அன்பிதே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். பாவியாக கையிலே அன்பாய் பாரு உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று தள்ளிடாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரு உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று தள்ளிடாமலே. இயேசுவின் மகா அன்பிலே இதற்கின ஏதும். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். இயேசுவே, இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா. ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் அன்பை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் தெரியல. என்னால விவரிக்க முடியல அவருடைய அன்பை. அந்த அளவுக்கு அவர் அன்பான தெய்வம். வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் பாருங்க, பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்து மறுதளித்து அவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாரு. நம்ம யாராவது நமக்கு துரோகம் பண்ணவங்கள மன்னிப்போமா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவங்கள மன்னிப்போமா? நம்ம கூட இருந்து நமக்கு துரோகம் பண்ணவங்கள நம்ம யாராவது மன்னிப்போமா? நாம மன்னிக்கவே மாட்டோங்க. நம்ம அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? எவ்வளவு துரோகம் பண்ணாலும், எவ்வளவு அவருக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்தாலும் மனங்கசந்து அழுத உடனே அவனை தேடி போனவர் தாயா நம்முடைய ஆண்டவர். சொல்றேங்க, அவர் அன்பை போல ஒரு அன்பை இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாருக்கும் சொல்றேன், ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் உதாசீனப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய அன்பு மிகவும் உயர்ந்த அன்பு. இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத அன்பு அது. ஹல்லேலூயா. பேதுரு துரோகம் பண்ணிட்டு போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்க, ஒரு தகப்பனுடைய உள்ளம் அது. ஸ்தோத்திரம். ஒரு தாயினுடைய உள்ளத்தை விட அது மேலான உள்ளம். அதனாலதான் தீமை செய்தவங்களை கூட தேடி போய் ஆண்டவர் கேட்கிற, பேதுருவே நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, என் ஊழியத்தை செய்வியா? யாரை பார்க்கிறார் தெரியுமா? துரோகம் செய்தவர்களை. யாரை கூப்பிட்டார் தெரியுமா? ஆண்டவருக்கு கூடவே இருந்து அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்களை போய் ஆண்டவர் நேசிச்சார். ஐயா, நம்ம சின்ன ஒரு குறைய கூட மன்னிக்க முடியலையே, சின்ன ஒரு குற்றத்தை கூட நம்மளால மன்னிக்க முடியலையே. இன்றைக்கு கேட்கிறேன், இயேசுப்பாவுடைய அன்பு நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளால யாரையும் விரோதிக்க முடியுமா? யார் மேல நமக்கு பகை வருமா? யார் மேலேயாவது கசப்பு வருமா? வராது தேவ பிள்ளையே. உள்ள இருக்கிற அன்பு ஆழமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அன்பு அது. ஹல்லேலூயா. அவர் அன்பு உள்ள இருந்துச்சுன்னா நம்மளால யாரையுமே விரோதிக்க முடியாது. அவங்க விரோதியாவே இருந்தாலும், அவங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா கூட நாம அவங்களுக்கு அன்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பு. உலகம் வேணா நம்மள பைத்தியம் நினைச்சுக்கிடலாம். ஸ்தோத்திரம். உலகம் அவரை என்ன நினைச்சிருக்குது? தேடி தேடி போனாரு, அவரை உதாசீனதான் படுத்தினாங்க. ஆனா அந்த அன்பு மாறல பாருங்க.
எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும் மீண்டும் அவனுக்கு பின்னால போய் நிக்கிறது தான் இயேசுவின் அன்பு. அவள் அன்புள்ளவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தெய்வத்தை நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். நம்ம இந்த ஆராதனையில ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவின் மேல உண்மையான ஒரு அன்புள்ளவங்களா இருக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல சொல்றாரு பவுல், அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்புக்கு பகை கிடையாது, அன்புக்கு விரோதம் கிடையாது, அன்பு தன்னைத்தான் புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாம நியாயத்துல சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒளியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் மேலையும் என் மேலையும் உண்மையான அன்பு வைத்திருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நான் இந்த ஆராதனையில வந்து என் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அன்பு நம்மளை விட்டு மாறவே இல்லை, அவருடைய அன்பு உன்னை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதுங்க. மனுஷ அன்பு மாறி போயிடும், மனுஷ அன்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடும். காணல் நீரை போல போயிரும் பாருங்க. யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ, யார் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோமோ, தாவீது சொல்றாரு, என் பிராண சிநேகிதன் எனக்கு விரோதமாய் காலை தூக்கினான். நான் யார உயிர் நண்பன் நினைச்சேனோ, யார் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்கன்னு நினைச்சேனோ, அவர்கள் எனக்கு விரோதமாய் காலை தூக்கினார்கள்னு தாவீது சொல்றாரு. ஆனா ஏசப்பா அப்படிப்பட்டவர் இல்லைங்க. ஏசப்பா மேல அன்பு வச்சு பாரு, செத்தால் அந்த அன்பு மாறாது. யார் உன்னை கைவிட்டாலும், மனுஷன் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை மறந்தாலும், கல்வாரி சிலுவையில உனக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பு மாறவே மாறாதையா, மாறாதம்மா. உலகத்தின் அன்புக்காக அலைந்து தெரிய வேண்டாம், அது மாறி போய்விடும். கல்வாரி சிலுவையில நமக்காக ஏன்னு சொல்லுது, நமக்கு ஆண்டவர் பார்த்தா நம்மள தெரியாது, நம்ம ஆண்டவர் பார்க்கல. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை கருவிலே பார்த்துட்டாரு. கருவில உருவாகிறதுக்கு முன்னமே உன்னை பார்த்து, உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காகவும் விலை கிரயமாக தன் ஜீவனை சிலுவையில கொடுத்தவர் அவர். இந்த அன்பு மறந்து போகாதீங்க. இந்த அன்பை விட்டு எங்கேயும் போகாத தேவ பிள்ளை. அடிச்சாலும் பிடிச்சாலும் உங்க காலில் தான் கிடப்ப ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க பாதம் மட்டும்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா.